ஆசை நவம்பர் 22 என்ன நடக்குதுன்னா, முத்து வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போறாங்க. போய் அங்க 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. பார்வதி ஆண்டி பத்தி, "என்ன ஆண்டி இப்படிலாம் பேசிட்டீங்க? நீங்க இப்படி பேசுனதுனால மீனா எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா? ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. எங்க அம்மா பேசுனது கூட அவ பெருசா எடுத்துக்கல. எப்பவுமே எங்க அம்மா அப்படிதான். ஆனா நீங்க இப்படி பேசிட்டீங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா" அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்படிலாம் நான் சொல்லுவேனாப்பா அப்பா அப்படிங்கவும் முத்து, அப்புறம் வேற என்ன குரலோ பார்லலம்மா வந்தா நீங்க இப்படிலாம் பேசியிருப்பீங்களா? வீட்டு பொண்ணுன்னு இப்படி பேசிட்டீங்களேன்னு சொல்லவும், நான் அப்படிலாம் நினைக்கிற பொண்ணு ஆளே கிடையாது. மீனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வச்சு சம்பாதிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்கவும், அப்படி சொல்ல வராங்க. அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்காங்க விஜயாவை பத்தி. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். முத்து சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை ஆண்டி, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டும். உங்களுக்கு மீனா மேல சந்தேகம் இருந்தா அதையும் சொல்லுங்க, பரவாயில்ல. அவங்க யாரு குற்றவாளியும் கண்டுபிடிக்கட்டும். இதுக்கு அதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நீங்க பண்ணலன்னா நான் பண்ண போறேன் அப்படின்னு எடுக்காங்க. உடனே அவங்க, இல்லப்பா இல்லப்பா வேண்டாம்ப்பா, அது வந்து என் பணம் இல்லப்பா. முத்து, அப்போ உங்க பணம் இல்லைன்னா இல்லைன்னா இது யாரு பணம் ஆண்டி அப்படின்னு கேட்கவும், உங்க அம்மா பணம், விஜய பணம் தான்ப்பா இது அப்படிங்கவும், முத்து எங்க அம்மாக்கு இவ்வளோ பணம் ஏது ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்வளோ பணம் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்லவும், அப்பா அப்படின்னு தயங்குறாங்க. உடனே முத்து அப்படி கெஸ் பண்ணிட்டாங்க. வக்கீல் வந்தாரா பரந்தாமன் அப்படின்னு கேட்கவும், ஆமாப்பா வக்கீல் வந்து கேட்டு 2 லட்சம் வாங்கிட்டு தான் உங்க அம்மா கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்ல முத்து அப்படி முழிக்கிறாங்க. காக்காய், எல்லாரும் செஞ்ச தப்புக்கு என் பொண்டாட்டி மேல பழிய போட்டுட்டீங்கன்னு திடீர்னு கேஸை வாபஸ் வாங்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. பணத்தை வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே அவங்க பார்வதி ஆண்டி, முத்து விஜய் எனக்கு 30 வருஷம் ஃப்ரெண்டுப்பா, எதுவும் சொல்லிடாத அப்படிங்கும். முத்து, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நேர கோவமா வீட்டுக்கு வந்து, மீனா, மனோஜ் எல்லாரும் வெளியே வாங்க. உடனே எல்லாரும் வராங்க. என்ன, நான் இப்பதான் தூங்க போலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இவன் கூப்பிட்றா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வெளியே வராங்க. எல்லாரும் வந்தோடனே, இப்படிலாம் ஒருத்தங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கவும், அவங்க அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இதுல இருந்து நான் இன்னும் வெளியே வரலப்பா, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், என்னடா பேசுற, சுத்தி வளைச்சு பேசாத, நேர விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்வதி ஆண்டி வீட்டில் பணத்தை யார் எடுத்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ரோஹிணி அப்படியே பயந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் யாருன்னு கேட்குறாங்க. முத்துவோட அப்பா, இது தெரிஞ்சா மீனா மேல இருக்கிற பழி போயிருமடா, சொல்லுடா அப்படிங்கவும், உடனே முத்து அப்படியே பில்டப் பண்ணிட்டே போறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, ஒருத்தவங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுதேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யாருன்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லப்பா, பார்வதி ஆண்டி வீட்டில் பணத்தை எடுத்தது வேற யாருமே இல்லை, மீனா தான். நான் நீங்களாங்க இப்படி பேசுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுறாங்க. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படிங்கவும், அவங்க அம்மா, பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரவி, என்ன என்ன முத்து, நீ அண்ணி மேலேயே சந்தேகப்படுதா அப்படின்னு கேட்கவும், யாரை நம்புறதுன்னே எனக்கு தெரியலப்பா. விஜயவா, அப்படி சொல்லு, எப்படி அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க, இப்ப அவனே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், மீனாக்கு உழைக்க தெரியுமே தவிர திருடலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. இது என்னடா அண்ணி மேல இப்படிலாம் பழி போடுற, அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே இல்லைன்னு ஸ்ருதியும் சப்போர்ட் பண்றாங்க. நம்மளை பாத்தியா, ஸ்ருதி கூட நம்புறா, ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லவும், முத்து, அது சொல்றாங்க, அது அவ செய்ய மாட்டாதா, என்ன செய்யப்பா, சூழ்நிலை அவளை செய்ய வச்சிருக்கோம், நாங்க 5 லட்சம் கடன் வாங்கினால அதை அடைக்கிறதுக்காக பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், ரோகிணி மனசுக்குள்ள, ஐயோ இவன் என்ன திட்டம் போடுறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப ஆக்ரோஷமா கோவமா, என்ன நீங்க பேசுறீங்க, நான் வந்து திருட்டு பட்டத்தெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்தி பேசுறாங்க. உடனே விஜயா, என்ன நீ ஆக்ரோஷமா பேசுறேங்க, வா எல்லாம் தெரிஞ்சிட்டுல, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மீன், நான் நம்பவே மாட்டேன், சும்மா இரு, நீ ஏதோ தெரியாம பேசுற அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முத்து, அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆண்டி வீட்டுக்கு போனேன், மன்னிப்பு கேட்டேன், அவங்க மன்னிச்சுட்டாங்க, ஆனா அம்மா அவங்கள போலீஸ்ல மீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. விஜயா மனசுக்குள்ள, என்ன இவன் நம்மள சொல்றான், நம்ம அப்படி சொல்லவே இல்லையே, அண்ணாமலையும் பார்வதியா இப்படி பேசினா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு முத்து, ஆமாமா அம்மா தான் மீனா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், மனோஜ், அது கரெக்டு தானே, தப்பு பண்ணவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கையை போய் பிடிச்சிக்கிட்டு, மனோஜ் நீ சும்மா இரு, எதுவுமே தெரியாம எதுவும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. பெருசு விட்டு போடுறாங்க. மீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுப்பா, முத்து பொண்டாட்டி போலீஸ் போயிட்டான்னு வந்துடும், 2 லட்சம் வேணா நான் எப்படினாலும் தந்துடுறேன் அப்படின்னு அப்படி இப்படின்னு நல்லா பில்டப் பண்ணி பேசுறாங்க. உடனே அவங்க அப்பா, மீனா தான் தப்பே பண்ணலன்னு சொல்றேன்லடா, திரும்பவும் சொல்லுப்பா, அம்மாவை மீனா மேல கேஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுப்பா அப்படின்னு பில்டப் பண்ணி பேசுறாங்க. உடனே அவங்க அப்பா, நீ என்னடா பேசுற, மீனா தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு நான் சொல்றேன், இதுல வேற மீனா மேல கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு 2 லட்சம் வாங்கணுமா, இந்த மாதிரி கேவலமான காரியத்துல நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போறாங்க. உடனே முத்து, என்னப்பா சொன்னேன், மீனா மேல கேஸ் கொடுக்கறதுக்கு 2 லட்சம் தான் வாங்குறது கேவலம் தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டே, சூப்பர், நீ இப்படிதான் எப்பவுமே நேர்மையா இருப்ப, ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் கேஸை வாபஸ் பண்றதுக்காக 2 லட்சம் வாங்கியிருக்காங்க, என்னடா சொல்ற, அப்படி அந்த வீட்டுல இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்கவும், என் பொண்டாட்டிலாம் யார் வீட்லயும் பணத்தை எடுக்கல, அவ அப்படிப்பட்டுலாம் செய்யவே மாட்டா இந்த மாதிரிலாம் சொல்ல. ஒரு ரவி, அப்புறம் ஏன்டா இவ்வளோ நேரம் இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு கேட்கும். அதுக்கு முத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு கேடுகட்டமான வேலை கேஸுக்கு வாபஸ் வாங்குறதுக்கு, அதை வேற யாரும் பண்ணல, அம்மா தான் அப்படிங்கவும்,
அவங்க அப்பா அப்படியே ஷாக்காகி என்னடா சொல்கிற இது உண்மையா அப்படின்னு கேட்கவும் முத்து ஆமாப்பா மீனா கிட்டேருந்து வாங்கின காசை மீனாவே எடுத்தானா அவன் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல ரவி என்னம்மா இப்படி சொல்கிறான் முத்து அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியே கோவமா விஜயா என்ன அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கவும் முத்து அவங்க அப்பாட்ட எப்பா நீங்கள் தான் இதுக்கு கரெக்டான தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா இதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும், தப்பு பண்ணது இதை மன்னிக்க வேண்டியது நீனும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்லவும் முத்து மீனாலாம் அம்மாவுக்கு மன்னிப்பு தந்துருவா, நானே தண்டனை தரேன், அம்மா வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது ஸ்ருதியும் வேகமா ஆமா ஆன்ட்டி பண்ணது தப்பு, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி பின்னாடி ஸ்ருதி அப்படிங்கவும் ஸ்ருதி ஆமா நான் மீனா கிட்ட பேச மாட்டேன் தான், இருந்தாலும் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜய ஜட்மெண்ட் போடுறாங்க, எப்படியும் நான் கேஸ் கொடுத்துருந்தா இவங்களுக்கு கோர்ட்டில் தண்டனை ஃபைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, நான் இவங்க குடும்பத்தையே காப்பாற்றிருக்கேன், அதுக்காக நான் அவங்க கிட்ட கொடுத்த தண்டனை தான் இது அப்படிங்கிறவும் பாத்தியாப்பா அம்மா ஜட்ஜ் வேலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவங்க அப்பா என்ன விஜயா தப்பே செஞ்சுட்டு உன்னை நியாயப்படுத்த பார்க்குறியா அப்படிங்கிறவும் மீனா அத்தை நீங்கள் என் மேலே மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆனால் இவங்க தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து ஆமாம் மீனா அப்படி தான் பண்ணுவான், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் மீனாகிட்ட அம்மா எப்படி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அதனால நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, மீனாவையும் அவங்க குடும்பத்தையும் திருட்டு குடும்பம்னு யாரும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் சொல்லி பாருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு முடிக்கிறாங்க.